கதையோட ஆரம்பத்துல பாரிஸ் நகரத்துல 2 சிறு தொழிலாளர்கள் ஏதோ ரெனோவேஷன் வேலை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஒரு செவரை தெரியாம உடைச்சு விட்டுருவாங்களா. அந்த செவருக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் அட்டாச் ஆயிருந்திருக்கும் போல. இதோட இதுக்குள்ள என்னடா போகுதுன்னு அங்க ஒரு சிலை கூட இருக்கும். அதையும் கவனிச்சுட்டு 2 பேரும் உள்ள போறானுங்க கியூரியாசிட்டியில. அது ஏதோ ஒரு பழைய சர்ச்சோட பேஸ்மெண்டா இருக்கும் போல. ஒரு பலிப்பீடம் கூட இருக்குமா. அது மேல சில பொருட்கள்லாம் இருக்கும் போது பரவாயில்லையே, இந்த பொருட்கள்லாம் நல்ல காசுக்கு தேருமேனு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறானுங்க. வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க அங்க ஏதோ ஒரு இரும்பு கேட் வச்சு மூடின மாதிரி ஒரு சின்ன சந்து மட்டும் இருக்கும். அந்த கேட்டை சும்மா அப்படியே பிச்சு போட்டுட்டு அதுல ஒருத்தன் சரி உள்ள என்ன இருக்கும் என்ன ஃபாலோ பண்ணுன்னு முதல்ல அவன் போவான். ஆனா அப்படி ஆர்வத்தோட உள்ள போனவன் அங்க எதையோ பார்த்து பயப்பட டேய் என்னடா ஆச்சுன்னு சொல்லி வெளியில இருக்கிறவனும் அவனோட காலை பிடிச்சி இழுத்த அவன் அப்படியே இடுப்போட தனியா வந்து விழுகிறான். அவ்வளவுதான், பயந்து போனவன் வேகமா தன்னோட உயிரை காப்பாத்திருக்காக வெளியில வரும்போது அங்க ஏதோ வௌவால் உருவத்துல அவனை ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணி அவனை வெளியில போக விடாம இழுத்து பிடிச்சி அவனையும் சாகடிக்குது. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லெக்சர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவன் கிளாஸ் அவ்வளோ போரிங்கா இருக்கும் போல. ஆனா அப்பதான் கிளாஸே ஆரம்பிச்சிருந்திருப்பான். என்ன நடத்திக்கிட்டு இருப்பான்னா, பழங்காலத்துல ஏதாவது பெரிய ஒரு நோய் தொற்று அந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் அந்த நோய் எதனால உருவாச்சு அப்படிங்கிற அந்த காரணம் தெரியாத அந்த மக்கள் அதுக்கு சும்மா ஏதோ ஒரு விஷயத்த குறிப்பிடுறதுக்காக ரொம்ப ஃபேண்டசியா இந்த ஒரு சாத்தான் தான் இந்த நோய்க்கெல்லாம் காரணம், இந்த ஒரு மான்ஸ்டர் தான் இந்த நோய்க்கெல்லாம் காரணம் அப்படின்னு அந்த காலத்துல இருக்கிற மக்கள் இருக்கிற ஃபேண்டசி பீயிங்ஸ் மேல இந்த பழிகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதன் வெளிப்பாடாதான் யூரோப்ல இருக்கிற ஏகப்பட்ட மாடர்ன் பில்டிங்ஸ்ல கூட நீங்க வித்தியாசமான ரெக்கைகள் வச்ச சில கொடூரமான உயிரினங்களோட உருவங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல அந்த உருவங்கள் எல்லாமே டம்மி பீஸுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு லேடி ஒருத்தங்க வருவாங்க. வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இப்ப என்ன கடைசியில போக போக 4-5 பேர் தான் இருக்கிறாங்கிற மாதிரி அந்த லேடி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு இப்படியே பாடம் போச்சுன்னா கண்டிப்பா தூங்கிடுவானுங்கன்னு. அதனால மக்கா எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க இப்போ ஒரு லேடி நம்ம ஹீரோவை பார்க்க வந்தாங்கல்ல. அவங்க பேரை நம்ம கெரோலின்னு வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எது சம்பந்தப்பட்டனா இந்த கட்டட கலைகளுக்கு பின்னால உள்ள இந்த கற்பனை கதைகள்லாம் இருக்கும்ல அதை சம்பந்தப்பட்டு. ஆனா அது ரிலேட்டடா ஒரு பேப்பர் கூட சப்மிட் பண்ணியிருப்பான் போல. அதுக்கு பி ரேங்க் தான் தர முடியும்னு அந்த லேடி சொல்லிடுறாங்க. நான் இது வரைக்கும் எழுதுனதுலேயே அது ஒரு மாஸ்டர் பீஸ், அதுக்கு பி ரேங்க் தான் தருவீங்கன்னா இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு இருந்தாலும் அவனோட படிப்புக்கும் இங்க என்ன மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. ஸோ அதனால இது அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கலாம. அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் வெளியில வரும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருந்திருக்கு அப்படின்னும் அவனோட ஒய்ஃபை வந்து அவன் இது வரைக்கும் எங்கெங்கேயோ கூட்டிட்டு போயிருந்திருக்கான். எதுவுமே வேலைக்கு ஆகல, கடைசியில் நாங்க பிரிய போறோம், டிவோர்ஸ் வர அப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு இதை பத்திலாம் புலம்பிக்கிட்டு இருக்க. பேசிட்டு இருந்த லேடி அப்படியே நம்ம ஹீரோயினை ஓரமா கூட்டு உட்கார வச்சுட்டு ஏய் அப்படி என்னடா டிவோர்ஸுக்கு காரணம்னு கேட்டா, அதான் நீங்க பி ரேங்க் கொடுத்தீங்களா என்னோட பேப்பருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு துட்டு வரும், எனக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணுவாப்ல. ஆனா முகத்துல அது எதுவுமே தெரியாது. சரி நான் அந்த கெரோலின் லேடி சரி உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நீ வரையா, கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த ஊரோட மேயர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் இந்த கெரோலினுக்கு தெரிஞ்சவங்க போல. ஒரு பழங்காலத்து சர்ச்சை ஒண்ணு இடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அது கண்டிப்பா பழங்காலத்து சர்ச்னா உன்னோட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உனக்கு அங்க கிடைக்கலாம், அங்க போனா புதுசா ஏதோ ஒரு ஐடியா கூட வரலாம், அதனால என் கூட வரையா நம்ம போய் அதை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லும் போது சரின்ட்டு அன்னைக்கு நைட்டே போறாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது எப்பா என்ன இவ்வளவு பெரிய சர்ச்சா இருக்குன்னு யோசிச்சுட்டு அப்படியே கேட்டை தாண்டில உள்ள போகும்போது என்ன எந்த ஒரு செக்யூரிட்டி இல்ல, உள்ள போகலாமா வேணாமா நம்ம ஹீரோ குழப்பத்திலேயே தான் வரும். நேற்று இந்த கட்டடத்தை இடிக்கிற வேலையில 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால தான் ஏதோ ஒரு மர்மமான விஷயத்தை பார்த்து பயந்து யாரும் வேலைக்கு வரலன்னு சொல்லும்போது என்னது மர்மமான விஷயம் பார்த்தாங்களான்னு நம்ம ஹீரோக்கு லைட்டா ஜர்க்கு தான். இருந்தாலும் பொண்ணு முன்னாடி சீன் போயிடக்கூடாதுன்ட்டு அப்படி அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாதுன்னு பில்டிங்குள்ள வராங்க. ஸ்டார்டிங் சீன்ல 2 எம்ப்ளாயிஸ் ஒரு செவுத்தை உடைச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்தாங்கல்ல ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இடத்துக்கு, அங்கதான் இவங்களும் வராங்க. அங்க இருக்கிற சில பழங்கால கல்வெட்டை பார்த்துட்டு தோடா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இங்க இருந்திருக்கா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே கண்டிப்பா இது இந்த ஊரை சேர்ந்தது இல்ல, வெளியில இருந்து எங்கேயோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்கன்னு சொல்லக்குள்ள அப்பதான் இந்த சர்ச்சையே வேற ஒரு பழங்காலத்து சர்ச்சை இடிச்சிட்டு அது மேலதான் கட்டியிருந்திருக்காங்கிற விஷயத்தையும் கெரோலின் சொல்லுவா. சரி வெளியே நின்றுட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ உள்ள போகும்போது அந்த கெரோலினுக்கு இருட்டுனா லைட்டா பயம் போல. நீங்களே போயிட்டு வாங்க நான் இங்கேயே காத்திருக்கிறேன்னு சொல்றாளா. சரின்னு ஹீரோ உள்ள போறான். உள்ள போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அவன் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க எல்லாமே அவ்வளோ பழங்காலத்து விஷயங்கள் இருக்கும், நிறைய இந்த உருவங்கள்லாம் இருக்குமா, அதையெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். இதோட இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல
ரியலா இருக்கேன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் பயங்கரமா நம்ம ஹீரோ அட்மையர் பண்ணிட்டு இருக்க. வெளியே நின்றுகிட்டு இருந்த அந்த கெரோலினோட டார்ச்சுங்கிறது அப்படியே பேட்டரி இல்லாம ஆஃப் ஆக ஆரம்பிக்குமா. இப்போதான் இது வேற பஞ்சாயத்து பண்ணுமான்ட்டு அவகிட்ட இருக்கிற மொபைலோட டார்ச்சை ஆன் பண்ணக்குள்ள ஆரம்பத்துல அந்த வேலை செய்யறவங்க அங்க இருந்து சில பொருட்கள்லாம் ஆட்டையை போட்டு போலான்னு இருந்தாங்கல்ல. அப்படி அவங்க அந்த மோன்ஸ்டர் கிட்ட இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டையை போடணும்னு நினைச்ச பொருட்கள்லாம் கீழே விழுந்திருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அவ தன்னோட பேக்ல அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. நம்ம ஹீரோ பையனும் அங்க சும்மா அப்படியே எல்லா இடத்துலயும் உலாவிட்டு இருக்கும் போது அப்ப ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது அவனுக்கு. இங்க எவன்டா நடக்கிறதுன்னு அப்படியே அவனும் உலாவிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு உடன் டோர் ஒண்ணு இருக்குமா, அதோட கடைசி எண்டு மட்டும் லைட்டா கொஞ்சம் உடஞ்சிருக்க. அப்படி கீழே என்னதான் இருக்குன்ட்டு கேமரா வச்சு பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் அவன் பாத்துறான். உடனே அடிச்சு பிடிச்சு கேரோலின் நீங்க இருக்காத இங்க இருக்காதன்ட்டு வேகமா அவளையும் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வெளியிலேயே வந்துடுறாங்க. ஏய் என்னடா ஆச்சு, எதுக்கட அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்னு கேட்டா இல்ல உள்ள ஒரு உருவம் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லுவானா. அதை கேட்டு கேரோலின் சிரிச்சிருந்திருப்பா. ஏண்டாடே உனக்கு என் கையை பிடிக்கணும் அப்படின்னா நீ உள்ள உருவம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, கையை பிடிக்கணும்னு சொன்னாலே சரிதான், சும்மா ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்காதரான்ட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கேமரால போட்டோஸ்லாம் எடுத்து வந்துருப்பான்ல, அதை எல்லாத்தையும் அவ வாங்கிக்கிறா. இவனும் பெருசா அங்க என்ன பார்த்தேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கல. சரி முதல்ல இங்கிருந்து கிளம்புவோன்னு கார் எட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அங்க உள்ள நிறைய இந்த உருவங்கள்லாம் இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்துருப்பான்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு தேவாலயம் ஒரு சர்ச் அப்படிங்கிற இடத்துல எதுக்கு இந்த மாதிரியான இந்த கற்பனை உருவங்கள் எல்லாத்தையும் அவங்க வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அவனுக்கு இருக்கதான் செய்யும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க மக்கள் எல்லாரும் கத்துற மாதிரி தெரியுமா. என்னடான்னு வந்து பார்த்தேன், நம்ம ஹீரோவோட கார் இருக்கும்ல அதுல ஏதோ பெரிய நெகங்கள்லாம் போட்டு கீறி விட்ட மாதிரி தெரியும். திடீர்னு அவுட் ஆஃப் நோவர் எங்கேயோ இருந்து ஒரு பாடியும் வந்து விழுக. அவ்வளவுதான், அடுத்த சீன்ல போலீஸும் வந்துட்டாங்க. அது நம்ம ஹீரோவோட காரா தான் இருக்கும். ஆகையால் கேரோலினையும் ஹீரோவையும் வச்சு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. ஆல்ரெடி அங்க ஏகப்பட்ட மக்கள் மேல இருந்து தான் அந்த பாடி விழுகிறதா பார்த்து இருந்திருப்பாங்கல்ல, அதனால இவங்க மேல எந்த ஒரு தப்பு இல்ல. இருந்தாலும் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன்னு அங்க இருந்து அனுப்பி வைக்க. அப்போ செய்தியாளர்கள் நம்ம இன்ஸ்பெக்டரை வந்து மீட் பண்ணி இதை பத்தி எல்லாம் கேட்கும் போது அவரும் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே எவனாவது மண்டைய போட்டக்கூடாது, என்ன ஏது கிடைக்கும்னு சொல்லி உடனே மைக்க தூக்கிட்டு வந்துருவீங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது, சாதாரணமா ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துருக்கான், பெருசா கண்டுக்காதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவானா. என்னடா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அந்த லேடி அங்க இருக்கிற நம்ம ஹீரோ அண்ட் கேரோலின் அவங்க ரெண்டு பேர்ட்ட போய் கேட்க, இல்ல எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நோ கமெண்ட்ஸ் அங்க இருந்து போயிருவாங்களா. ஆனா அந்த ரிப்போர்ட்டருக்கு பயங்கர சோகம். பரபரப்பா இருக்கிற ஒரு நியூஸை சேகரிச்சுட்டு வர முடியல அப்படின்னா கண்டிப்பா பாஸ் இவங்களை வச்சு கிழிச்சிருவான், ஏதாவது பண்ணணுமே நினைக்க. அன்னைக்கு நைட் அந்த கேரோலின் வீட்டுல இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணுவானா, சும்மா அப்படியே ரேண்டமா சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம போன அந்த சர்ச்சுக்கு திருப்பியும் நாளைக்கும் போகலாமான்னு கேட்கும் போது அந்த இடம் உனக்கு ஒரு புதையல் மாதிரி எனக்கு தெரியும், திருப்பி நீ அங்க போவேங்கிறதும் நான் எதிர்பார்த்ததுதான், சரி கண்டிப்பா போகலாம், ஆனா மறுபடியும் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காகலாம் என் கையை பிடிச்சி நான் தரத்தான் இழுத்துட்டு வராது சரியான கலாய்ச்சிட்டு அவ போனை கட் பண்ண. அப்போ கேரோலின் அந்த சர்ச்ல இருந்து சில ஏதோ பாத்திரங்கள் மாதிரிலாம் ஆட்டை போட்டு வந்திருந்தால அது எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல பத்திரமா ஒழிச்சு வைக்க. அப்ப திடீர்னு பவர் கட் ஆயிரும். இவளும் உடனே இந்த மெழுகுபத்தி எல்லாத்தையும் ஏத்தி வைப்பா வெளிச்சத்துக்காக. அப்போ அவளோட ரூம்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும். இவளும் என்னடான்னு செக் பண்றதுக்காக அங்கிட்ட இங்கிட்ட உலாவிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அங்க ஒரு கொடூரமான கையை பார்த்தோன்னு ஆத்தின்னு பயந்து போனவ வேகமா ஜன்னல் வழியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க அந்த மிருகமும் அவளை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும், இருந்தாலும் தப்பிச்சவ அவ வீட்டோட ரூஃபுக்கே போயிருவா. எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாம இருக்க ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு அவரு கண்டுக்காம இருக்க. ஆனா அதுக்கு மேல நேரம் கொடுத்து வைக்கல, அந்த மான்ஸ்டர் அப்படியே பின்னாடி வந்து அவளோட தலைய தனியா எடுத்துருது. அடுத்த நாள் காலையில கேரோலினா கூட்டிட்டு வரலான்னு ஹீரோவும் வீட்டுக்கு வந்து இருப்பானா. என்னடா அவ போனே எடுக்க மாட்டேங்கிறான்னு உள்ள அவ பேரை சொல்லி கத்திட்டு வந்துட்டே இருக்க. அப்போ நேத்து கேரோலின் ஜன்னல் வழியா ஏறிந்திருப்பால, அந்த ஜன்னலை உடைச்சு போட்ட மாதிரியும் அங்க ஏகப்பட்ட ரத்தங்கள்லாம் சிந்தனதா பார்த்து ஷாக் ஆகுறான். அடுத்த சீன்லயே போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க போல, அதே இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸையும் டீல் பண்ண போறாரு. நம்ம ஹீரோவையும் உட்கார வச்சுட்டு ஓகே நம்ம ஹீரோவும் கேரோலினும் ஒரு கலீக்ஸ்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு நம்ம ஹீரோவோட கார் மேலதான் ஒருத்தன் உளுந்து இறந்து போயிருந்திருக்கான். அப்பவும் கேரோலின் கூட தான் இருந்திருக்கா. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன கேரோலின் தான் தலை தனியா போய் இறந்து
போயிருந்திருக்கா அப்படின்னா மேபி இது நீங்க பண்ணியிருந்திருப்பீங்களா அப்படிங்கிற கோணத்துல கூட அந்த இன்ஸ்பெக்டர் சில கேள்விகள்லாம் கேட்க நான் எதுக்கையா பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ அவன் தரப்பு நியாயத்தை சொல்றான். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கமோன் எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா மனிதர்கள் மோசமான ஆளுங்களாச்சேன்னு சொல்லக்குள்ள அதுக்கு ஹீரோவும் எனக்கு என்னமோ இது மனுஷங்க பண்ண மாதிரி தெரியல, ஏதோ மிருகம் பண்ண மாதிரி இருக்கும்பா. அன்னைக்கு நைட்டு ஒரு லேடி அவங்க நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த நாய் அப்படியே பிச்சுக்கிட்டு நேரம் ஒரு சந்துக்குள்ள ஓடுதா. இவங்களும் பின்னாடியே வராங்க. வந்து பார்த்தா அங்க அந்த மான்ஸ்டர் அவங்க நாயை அப்படியே கொலை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கேரோலின் இறந்து போயிருந்திருக்கால, அதுக்கு பின்னாடி என்ன மர்மமா இருக்குன்னு சொல்லிட்டு கேரோலினோட வீட்டுல இருந்த சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறான் போல. அந்த சர்ச்சுக்கு இவங்க போனது உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ ஏதோ மர்மமான ஒரு விஷயத்த பார்த்ததுன்னு சொல்லி அது மேலதான் ஹீரோ பையனுக்கு சந்தேகம் வருது. உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சு நேரம் அந்த சர்ச்சுக்கு தான் போறானா. ஆல்ரெடி காலங்காத்தால அங்க வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்க. ஏதோ ஒரு பாஸ்டர் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சண்டை வந்துருப்பாரு போல. அவர் அப்படியே சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு போவானுங்களா. இதை கவனிச்ச ஹீரோமே அந்த ஆள்கிட்ட போயிட்டு தலை இது உன்னோட சர்ச்னு கேட்டதுக்கு ஆமா என் சர்ச் தான், போன வருஷத்தோட இறுதி வரைக்குமே இந்த சர்ச்சை இடிக்க போறாங்க, அதனால யாராவது டொனேஷன்லாம் மேக் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்ப ஏன் வந்து பேசுறேன்னு சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ மேல கோவப்பட விஷயம் அது இல்லைன்ட்டு இந்த கார்கோயல்னு சொல்லி ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் ஒன்று இருக்கும், அதுக்கு இந்த சர்ச்சுக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா, நீங்க பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா பல வருஷமா இந்த சர்ச்சை நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதே அப்படின்னு நானே வேற கோவத்தில் இருக்கிறேன் போடா அப்படின்ட்டு போயிருவாரா. இன்னொரு பக்கம் அந்த நாயை வாக்கிங் கூட்டு போன லேடி அவங்களும் இறந்துருப்பாங்க போல. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் தான் வராரு. இவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு எந்த மனுஷ பையன்டா யோசிக்கிறான்னு அவர் நினைக்க கண்டிப்பா நான் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள பார்த்த அந்த கார்கோயல் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குன்னு ஹீரோ அவனோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறான். அப்போ நியூஸ்ல இப்போ ஒரு லேடி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சுற்றி இருந்தவங்களா ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி ஒரு உருவம் வந்துச்சுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த நியூஸ் கவரேஜ் அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்கிறாங்கல்ல அவங்க தான் பண்ணியிருந்திருப்பாங்க போல. உடனடியா நம்ம ஹீரோ அந்த நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டரை கான்டாக்ட் பண்றான். அவங்க கிட்ட கேரோலின் தன்னோட கள்ளிகொருத்திங்க இறந்து போயிருக்காங்க, அவங்கள பத்தி நான் பேசி ஆகணும்னு சொல்லும் போது முதல்ல அந்த ரிப்போர்ட்டருக்கு அன்னைக்கு நைட் உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல மட்டும் மூஞ்சி திருப்பிட்டு போனீங்க, இப்போ உங்ககிட்ட நான் பேசணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காண்டாகிறாங்க. இருந்தாலும் ஓகே ஃபைன் எந்த வேலையும் இல்லை, இந்த வேலையை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வரும்போது வாசல்லே பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதே நேரத்துல அங்க அந்த சர்ச்சை இடிக்கிற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டரை கண்ணை வச்சு போட்டு தள்ளிடலாமா அப்படின்லாம் இந்த ஃபாதர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அவ்வளோலாம் பண்ணக்கூடாது, உயிர் எடுக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிட இங்க அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த நாயை கூட்டிட்டு வந்த லேடி இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த லேடியோட பாடியில நம்ம ஹீரோவோட கார்ல இருந்த மாதிரியே சிமிலரான நெகக்கீரல்கள்லாம் இருக்கிறத கவனிச்சிருந்திருப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இந்த மித்தாலஜிக்கல் பீயிங்ஸை பத்தின புக்ஸ் எல்லாம் எழுதுவான் போல. இப்போ நடந்த இந்த இறப்புகளும் உங்களோட புத்தகத்துல நீங்க குறிப்பிட்ட விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கே, அதனாலதான் உங்க மேல சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னா ஐயோ அந்த புக்கே ஒரு கற்பனை தாயா, இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் இருந்திருக்கலாம், அதனால தான் இந்த யூரோப் ஃபுல்லா இருக்கிற நிறைய பில்டிங்ல வித்தியாசமான மிருகங்களோட உருவ சிலைகள் எல்லாமே இருக்குதியா அப்படின்னு சண்டை போட்டு இருப்பானா. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நக்கல் பண்ற மாதிரி அப்படின்னா என்ன இவ்வளவு வருஷமா தூங்கிட்டு இருந்த மிருகம் திடீர்னு எந்திரிச்சு வந்துருச்சான்னு கேட்கும் போது நீங்க என்னமோ யோசிச்சுக்கங்கயா அப்படின்ட்டு அங்கிருந்து வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்கிறாங்கல்ல அவங்கள மீட் பண்ணிட்டு அந்த சர்ச்சை நைட்டும் காலையிலயும் எடுத்த சில போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறான். நைட் போட்டோல ஏதோ ஒரு சிலை இருக்கு, ஆனா அதே சிலை காலையில எடுத்த போட்டோல காணோம். மேபி அதை யாராவது இது ஓரமா எடுத்து வச்சிருந்துருக்கலாம்னு அந்த ரிப்போர்ட்டரோட கேமராமேன் சொல்லும் போது சரி இவங்களே யூகிப்பாங்கன்னு நினைச்சேன், வேலைக்கு ஆகலன்னு ஹீரோ ஓப்பனாவே இந்த கார்கயல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான உயிரின ஒன்று இருக்கும், இதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்குள்ள இருந்திருக்கலாம், என்னோட காரை டேமேஜ் பண்ணதா இருக்கட்டும் இல்லனா கேரோலினா அட்டாக் பண்ணதா இருக்கும், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த மிருகம் தான் இருக்குது அப்படின்னு அவன் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம ஹீரோவோட பேச்ச அவங்க சுத்தமா நம்புற மாதிரி இல்ல, ஏதோ லூசு வளரிட்டு இருக்கிறான் போலயே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருச்சு மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு, இருந்தாலும் தான் தான் இந்த கொலையெல்லாம் பண்றேன்னு இன்ஸ்பெக்டர் வேற நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஊருக்குள்ள இறந்துட்டு இருக்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திருக்க இவங்க உதவி தேவைப்படுதுன்னு இறுதியா அந்த மிருகத்தை கேமரால படம் பிடிச்சிருந்திருப்பான்ல, அந்த கேமராவை அவங்க கிட்ட கொடுக்க ஏன் கேமரா மொத்தமா டேமேஜ் ஆயிருக்கு, ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கே நேரம் ஆகுமேன்னு சொன்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தால் இதை ரெக்கவரி பண்ணி உள்ள என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுங்கன்ட்டு அவன் அங்க இருந்து போயிருவானா. ஃபர்ஸ்ட் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க, இருந்தாலும் முக்கியமா பெருசா செய்யறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. சரின்னு அந்த கேமராமேன் கேமராவை எடுத்துட்டு போக அதுவே அந்த ரிப்போர்ட்டர் லேடி இறந்து போன கேரோலினோட வீட்டுக்கு வெளியில போலீஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நைஸா இவ போலீஸுக்கு தெரியாம உள்ள போயிருவா. கிரைம் சீனா அவ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் கபோர்ட்ல பார்த்தா ஏதோ ஒரு
முட்டை மாதிரி ஒண்ணு இருக்கத அவ கவனிக்கிறா. அது சும்மா ஏதோ நிழல்ல காமிச்சா க்ளோ ஆகுற மாதிரியும் வெயில்ல வச்சா க்ளோ ஆகாத மாதிரியும் தெரிய எடுத்து அவளோட பேக்ல போட்டுக்கிறாளாம். அன்னைக்கு நைட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் லேடி நம்ம ஹீரோ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்க. அதே நேரத்துல அந்த கேமராமேன் கேமரால இருந்த வீடியோ எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணிட்டான். அதை பிளே பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒவ்வொரு மாதிரியான ஒரு பெரிய உயிரினம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. முதல்ல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தாகணும்னு ஹீரோ பையனுக்கு மெசேஜ் அனுப்பும்போது அவன் அந்த சர்ச்சுக்கு வெளியில தான் நின்னுகிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஃபாதர் உள்ள போறத ஒரு கன் எடுத்துட்டு உள்ள போறத அவன் கவனிக்கிறான். இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்டர் மெசேஜ் அனுப்புனதையும் பார்த்துட்டு போலாமா வேணாமான்னு யோசிக்க இவங்களும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. சரி இது வேலைக்கு ஆகாது, காலையிலேயே இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். ஆகையால் அந்த பையனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நானே போய் கையோட அழிச்சிட்டு வரேன்னு நம்ம ரிப்போர்ட்டர் லேடி அங்கிருந்து கிளம்புறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க ஆபீஸ்க்கு வந்திருப்பானா. இது தெரியாம அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வேற. இது தெரியாம அந்த ரிப்போர்ட்டர் லேடி கார் எடுக்கிறதுக்காக பார்க்கிங் வந்திருக்கும் போது அப்போ அவளை பின்னாடி ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. பயத்துல அவளும் ஆஹா என்னதுன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்க. இங்க அந்த கேமராமேனும் நம்ம ஹீரோ கிட்ட ஐயா நீங்க இந்த வீடியோ தான் ஷூட் பண்ணீங்களான்னு சொல்லி ஒரு வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வரக்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ரிப்போர்ட்டர் லேடி உங்களை கூட்டிட்டு வரதுக்காக கிளம்புனாங்க, இருங்க அவங்களை அழைப்போன்னு போன் பண்ணா. அவங்களும் கால் அட்டன் பண்ணோன்னே டேய் முதல்ல போனை விட யாரோ ஒருத்தங்க என்ன சேஸ் பண்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்குள்ளேயே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கும் வருது. அவ அலறல் சத்தம் இவங்களுக்கும் கேட்க ஒருவேளை அது அந்த மான்ஸ்டரா தான் இருக்குமோன்னு அந்த கேமராமேன் ஹீரோவோட கையில ஒரு கன் எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் வராங்க. அந்த ரிப்போர்ட்டர் லேடியும் எஸ்கேப் ஆகலன்னா அவங்க கார்ல ஏறி உட்காரும் போது அந்த மான்ஸ்டர் டக்குன்னு கார் கண்ணாடியை உடைச்சு அவளை அட்டாக் பண்ண பார்க்க காரை விட்டு வெளியில வந்தவளும் அங்க இருக்கிற இன்னொரு காரு கடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த காரையே அந்த மான்ஸ்டர் பிச்சு போட்டுரும் போல. கொஞ்சம் சுதாரிச்சவளும் ஒருவேளை இந்த முட்டையை தேடி தான் வருதோன்னு அவ பேக்ல இருந்து அதை தூக்கி போட அந்த மான்ஸ்டர் அதை எடுக்க போகுது. ஹீரோவும் கேமராமேனும் அங்க வந்துருக்க அந்த முட்டையை எடுத்து அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருச்சான். அந்த கார்கோயிலுங்கிற மான்ஸ்டர் நேர்ல பார்த்துட்டு அந்த கேமராமேன் அப்படியே வாய பொளந்துட்டு இருக்க. ஹீரோவும் அந்த லேடிக்கு உதவி பண்ணும்போது அப்பதான் அவங்க சொல்றாங்க அந்த மான்ஸ்டர் ஒரு முட்டையை ஒண்ணு வச்சிருந்திருக்கு, அதை எடுத்தங்காட்டி தான் அதை என்ன டார்கெட் பண்ணிருக்குங்க போது ஆஹா இது ஒரு பெண் கார்கோயல்னா இதனால இனப்பெருக்க கூட பண்ண முடியுமா, அப்ப இன்னும் எத்தனை வரப்போகுதுன்னு சொல்லி இதோட பேராபத்தை உணர்றாங்க. உடனடியா இந்த விஷயத்த போய் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல அவர்கிட்ட சொன்னா அந்த ஆள் சும்மா பூச்சாண்டி கதைகள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் இருக்குது, அதனால பெருசா நம்ம ஹீரோ சொல்ற இந்த கட்டுக்கதைகள் எதையும் நம்புற மாதிரி இல்ல. ஆனா அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்கிறாங்களே அவங்க மேல இந்த ஆளுக்கு கொஞ்சம் மரியாதைகள்லாம் இருக்கு. மேபி நீங்க சொல்றது உண்மையா இருக்குங்கிற பட்சத்துல ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்கன்னு சொல்ல சரி எங்களோட ஆபீஸ்க்கு வாங்க, அங்க நாங்க ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை இன்ஸ்பெக்டர் கண்டுக்கிற மாதிரி இல்ல. நீங்க போடுற இந்த கற்பனையான நியூஸ் எல்லாமே குழந்தைங்க வேணா பாப்பாங்களே தவிர நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இப்போதைக்கு உங்ககிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா என்கிட்ட கொடுங்க, இல்ல அப்படின்னா முடியாதுன்னு சொல்லும்போது இனிமேல இந்த ஆள்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டர் லேடியை கூட்டிட்டு வெளியில வரானா. அந்த கேமராமேன் கிட்டையும் சரி இப்போதைக்கு ஆபீஸ்ல நம்ம ஃபுட்டேஜ் ஒன்று வச்சிருந்திருக்கோம்ல அதை தான் கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு இருந்தா அப்போ கேமராமேன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். அந்த ஃபுட்டேஜ்ங்கிறது கரெக்ட் ஆயிருச்சுன்னு அந்த ஃபுட்டேஜோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ரெண்டர்ல போட்டிருந்திருப்பான் போல. அப்பதான் நம்ம ரிப்போர்ட்டர் லேடி அந்த மான்ஸ்டர்ங்கிறது அட்டாக் பண்ணியிருந்திருக்கும், அதனால கம்ப்யூட்டர் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். பவர் கட் ஆனங்காட்டி கம்ப்ளீட்டா அந்த ரெண்டரிங்கும் ஸ்டாப் ஆகி கூடவே ஃபைல் மொத்தமே கரெக்ட் ஆயிருந்திருக்கும். இதை சொன்னோன்னே அந்த லேடிக்கும் என்ன பண்றதுனே புரியல. ஸோ இப்போதைக்கு நேரடியா அந்த மான்ஸ்டர் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத திருப்பியும் போட்டோ எடுத்து தான் காட்டணும். ஆனா அது எப்படி வர வைக்கிறது, அந்த எக்குங்கிறது நம்ம கையில இருந்த காரணத்தால தான் அதை தேடி அது வந்துச்சு. ஆனா திருப்பி அதை எடுத்துட்டு போயிருச்சுன்னா இப்போதைக்கு எப்படி அந்த மான்ஸ்டரை நம்ம வர வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது அப்போ ஹீரோ வேற வழி இல்ல அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும்னு முடிவெடுக்கிறான். அதுவே நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல சோ அவரோட ஆபீஸுக்கு பார்த்தா நம்ம கேரோலின் இறந்து போயிருப்பாங்களா, அவங்க வீட்ல இருந்து கிடைச்ச சில எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு போக அந்த எவிடன்ஸ் போட்டியில என்ன இருக்குன்னு இவரும் செக் பண்ணும்போது தான் அந்த கார்கோயலோட ஒரு முட்டை இருக்கிறத அவரும் பாக்குறாரு. இங்க ஹீரோ அந்த ரிப்போர்ட்டர் லேடி கேமராமேன் சொல்லி 3 பேர் அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி பயத்தோட தான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகக்குள்ள அங்க இந்த நிறைய வித்தியாசமான அந்த சிலைகள்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் பார்த்து ரிப்போர்ட்டர் லேடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா கேமராவை கொண்டு வராம விட்டுட்டேன்னு. உள்ள இருந்த அந்த ஃபாதரும் கன் பாயிண்ட்ல இவங்க 3 பேரையும் பிடிக்க நம்ம ஹீரோ தான் நாங்க ஒன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிடையாது, அந்த கார்கோயல்ஸ் பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது அந்த ஃபாதரும் காம் ஆயிட்டு ஆனா உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும்னு ஷாக் ஆகுறாரு. அப்படியே சைட்ல பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி கிடக்குமா, யோ நீ தான் கொண்டையான்னு கேட்டா நான் ஒன்னும் கொல்லல, ஆக்சுவலி அந்த கார்கோயல இந்த இடத்துல ட்ராப் பண்றதுக்காக ஒரு பாடியை நான் உள்ள கொண்டு போட்டு இருந்திருக்கேன்னு சொல்லுவான். அப்படின்னா
இந்த ஒரு டெட் பாடியை அந்த கார்கோயில் தான் வேட்டையாடி வெளியே எங்கேயோ போட்டிருக்கு, அதை தலைமை இழுத்து வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சோட வரலாறை பத்தி எல்லாம் கேட்கும்போது இந்த ஆளு இந்த சர்ச்சை நடத்திட்டு இருந்த ஒரு ஃபாதர் தானே, இவருக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற ஒரு பெரிய ஃபாதர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அண்ட் அந்த டைம்ல இந்த சர்ச் எல்லாம் பார்த்தா ரோம் காலகட்டத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கட்டப்பட்டது. டிராகன்ஸ், கார்கோயல், சாத்தான் இது எல்லாமே உண்மைதான். ஆனா இது எதுவுமே பூமியை சார்ந்தது கிடையாது, இது எல்லாமே நரகத்தை சார்ந்த மிருகங்கள். அப்படி நரகத்தை சார்ந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே பூமிக்கு சமன் பண்ணணும், அதோட சக்திகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மந்திரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நரகத்துக்கு அடியில தூங்கிக்கிட்டு இருந்த அந்த கார்கோயலை இப்படிதான் இந்த மாதிரியான ரிச்சுவல் மூலமா தான் வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட்ல வச்சு அதை பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து எல்லா ஃபாதர்ஸும் முனைப்பு காட்டியிருந்திருக்காங்க. அதே வேலையை தான் இவரும் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்போ இந்த சர்ச்சை இடிக்கிற காரணத்தால இடிக்கும் போது பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த கார்கோயல் வெளியில எஸ்கேப் ஆயிருந்திருக்கு. ஆனா அப்படி தப்பிச்ச அந்த கார்கோயலை திருப்பி எப்படியாவது பிடிச்சாகணும்னு சொல்லி இந்த ஃபாதரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்திருக்க, எதுவுமே வேலைக்கு ஆகல. எனக்கு வயசாயிருச்சு, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த ஆள் சோகமாக. அப்ப ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீங்களே சொல்லிட்டீங்க அது நரகத்திலிருந்து வந்ததுன்னு, வெறும் நம்ம கையில இருக்கிற துப்பாக்கி மூலமால அதை சமாளிக்க முடியாது, இப்போதைக்கு நம்ம பாதுகாப்பா இங்க இருந்து வெளியில கிளம்புவோன்னு போறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு டெலிவரி பாய் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணியிருக்கும் போல அந்த கேஸையும் பார்க்கறதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் தான் வராரு. அங்க தரையில இருக்கிற நெகக்கீரல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதே மான்ஸ்டர் தான் பண்ணியிருக்குமோ, இதுக்கு முன்னாடி நடந்த மர்டர்ஸுக்கும் இதுக்கும் கண்டிப்பா லிங்க் இருக்குன்னு அவருக்கு புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ சொன்ன விஷயங்களையும் நம்புறாரு. அப்பதான் அங்க பில்டிங்க்கு மேல ரத்தம் நிறைய தெரிச்ச மாதிரி தெரிய, என்னடா அதுன்ட்டு இந்த ஆளும் போய் பாப்பாரு. அங்க ரத்தம் தெரிச்ச இடத்துல அங்க ஒரு கார்கோயிலோட சிலை ஒண்ணு இருக்கும். ஓ இதுவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, திடீர்னு அவர் மூஞ்சில நிறைய ரத்தம் சிந்தும். என்னடான்னு மேல பார்த்தா அதுக்கு மேலதான் அந்த பாடியே இருக்கும், தலையே காணும். அப்ப எதிர்பாராம அப்படியே பின்னாடி வந்த அந்த மான்ஸ்டர் நம்ம இன்ஸ்பெக்டரையும் காலி பண்ண, இவங்க 3 பேர் அந்த ஃபாதர் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது அந்த மான்ஸ்டரை காலி பண்ணணும்னு ஏதாவது ஸ்கெட்ச் போலான்னு பார்த்தேன். புல்லட்டை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் லேடியை காப்பாற்ற போய் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணியும் பெருசா அது மேல எந்த ஒரு டேமேஜும் ஏற்பட்ட மாதிரி இல்ல. அதுக்கு நம்ம ஃபாதர் தான் அவர் ஒரு சில்வர் புல்லட் மாதிரி சம்திங் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு இதை வச்சு ஷூட் பண்ணலான்னு சொல்றாரா. கூடவே நம்ம கேமராமேனும் பார்த்தா ஏதோ ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் மாதிரி ஒன்று எடுத்துட்டு இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணணும் வையன், அந்த மான்ஸ்டரை தொலைக்காது, ரேதர் அதோட பாடியில போய் ஒட்டிக்கும். ஈஸியாவே ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள நம்மளால அந்த மான்ஸ்டரை ட்ராக் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு அந்த மான்ஸ்டரை வர வச்சாதான் அது மேல இந்த ட்ராக்கிங் டிவைஸையே யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபாதர் தான் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை ஒன்று எடுக்கிறாரு. அவரும் ஒன்று வச்சிருக்காரு போல. அந்த சர்ச்சுக்கிட்டே அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கிறாள், அவ தான் அந்த முட்டையை கொண்டு போய் வைக்கிறாள். அதை வச்சுட்டு திரும்பறக்குள்ளேயே அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றதுக்காக வந்துருது. பயந்து போனவ அதை கீழே வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு பெஞ்ச் கடையில போய் ஒளிஞ்சிருந்திருக்கேன். அந்த மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும். எப்படியோ மத்தவங்க அந்த மான்ஸ்டரை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஃபயர் பண்ணதுல அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக, டே உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்துருக்கா, கரெக்டா ஷூட் பண்ணீங்களா என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் நம்ம ரிப்போர்ட்டர் பண்ண பாராட்டுறாங்களா. ஆனா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ ஃபாதர் கிட்ட மரியாதையா அந்த மான்ஸ்டரை கொலை பண்றத மட்டும்தான் நோக்கமா இருக்கணும், வேற ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண பார்த்தேன்னு வையன்னு மிரட்ட. இங்க பாரு அந்த மான்ஸ்டர் எந்த இடத்துல இருக்கோ அதை ட்ராக் பண்றதுக்கான காரணம் அது அதோட கூட எங்கேயோ வச்சிருக்குது, அங்கதான் அதிக முட்டைகள் போட்டிருக்கு. இந்த மான்ஸ்டரோட சேர்ந்து அதோட முட்டைகளையும் அழிக்கணும், அதுதான் நம்மளோட பிரதானமான கோல்ன்ட்டு திருப்பியும் அந்த சர்ச்சுக்கு வராங்க. ஜிபிஎஸ்ல பார்த்தாலும் அது இங்கதான் இருக்குன்னு தெரியுது. எல்லாரும் உள்ள போகும்போது ஹீரோ பையன் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை நிறுத்திட்டு, இங்க பாரு பாப்பா, எங்க 3 பேருக்கு ஏதோ ஒன்று ஆனாலுமே இப்படி ஒரு விஷயம் இங்க நடக்குதுங்கிறத நீ தான் வெளியுலகத்துக்கு போய் சொல்லி ஆகணும், ஆகையால் எங்க மேல நம்பிக்கை வச்சு நீ காத்துருன்ட்டு அவங்க 3 பேர் மட்டும் போறாங்க. ஜிபிஎஸ்ல அது இங்கதான் இருக்குங்கிற மாதிரி காட்டுது, இருந்தாலும் அது இருக்கிற எந்த ஒரு அறிகுறியும் தெரியலையேன்னு தான் உள்ள உலாவிட்டு இருக்கேன். அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வேன்ல உட்காந்துருக்கும் போது அப்போ அந்த ஃபாதர் எதுக்கோ வெளியில வந்துட்டு அப்புறம் திருப்பி உள்ள போற மாதிரி தெரியுமா. அதை பார்த்து அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு லைட்டா சந்தேகம் வந்துடும். ஆகையால் நம்ம ஹீரோவையும் அந்த கேமராமேனையும் வார்ன் பண்றதுக்காக அவளே உள்ள வர, 3 பேரும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிருந்திருப்பாங்கல்ல, அது பயங்கர பெருசா இருக்கும் போல, வழி அங்கிட்டும் இங்கிட்டு போயிட்டே இருக்க. வெறும் அந்த மான்ஸ்டரோட ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணியே எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிட்டாங்க. ஈவன் அந்த ஃபாதரும் இந்த இடத்துக்கு பெருசா வந்தது இல்ல போல, அதனால அவனுக்கும் வழி தெரியலையா. சோ நீங்க 2 பேரும் ஒரு பக்கம்
பக்கம் போங்க, நான் இன்னொரு பக்கம் போறேன்னு ஹீரோ பையன் ஒரு கன்னை மட்டும் கேமராமேன் கிட்ட இருந்து வாங்கி தனியா வர அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அப்படியே பின்னாடியே உள்ள வந்துருப்பா. ஆனா அவளும் எந்த வழியா போறேன்னு தெரியாம அப்படி இப்படின்னு உலாவிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோவை மீட் பண்ண இங்க நடைய பண்றேன்னு கேட்டதுக்கு அப்பதான் சொல்றா அந்த ஃபாதரோட கையில ஒரு பாம் இருக்கிறத அவ பார்த்துருக்கா. அந்த மான்ஸ்டரோட நெஸ்ட் அதோட கூட வந்து மொத்தமா அழிக்கணும்னு சொன்னார்ல, அதை அழிக்கணும்னு சொன்னது மொத்தமா அந்த பாமை வச்சு தகர்க்கிறது தான். எங்கேயாவது உள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால தான் அவ கேமராமேனை கூட்டிட்டு அப்படியே கிளம்பிடலானாலும் இல்ல அது பண்றது சரினா அதை பண்ணிட்டே கிளம்பலாம் அப்படின்னு தான் ஹீரோ நினைக்கிறான். ஆனா அப்போ திடீர்னு அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல நடந்து போற சத்தம்லாம் கேட்கும். அதோட கைகளை கூட கவனிக்கிறாங்க, அது இவங்கள கவனிக்கல. அந்த கேமராமேனும் ஃபாதரும் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அந்த ஃபாதர் பார்த்தா அந்த கேமராமேனை ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டு அவரு பாட்டுக்கு இன்னொரு பக்கம் போயிடுறாரு. அதே நேரத்துல ஹீரோவையும் அந்த ரிப்போர்ட்டர் லேடியும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ண அந்த ஃபாதர் தான் கையில இருக்கிற கன்னை வச்சு ஃபயர் பண்ணி காப்பாத்துறாரு. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஓடலாங்க போது அந்த கேமராமேனையே பார்த்துறான். 3 பேர் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்க அப்போ அங்க ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. அதுக்குள்ளதான் இது வரைக்கும் அந்த மான்ஸ்டர் சாப்பிட்டு போட்ட எல்லா மிச்ச மீதியும் கிடக்குது. அங்க ஒரு 60-70 முட்டைகள் இருக்குமா. இது எதையுமே விட்டு வைக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ பையன் ஒரு கல்லை எடுத்து அது எல்லாத்தையும் போட்டு தும்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அதுவும் திருப்பி அந்த கூட்டுக்கு வருதுங்கிற அந்த சத்தமும் அவங்களுக்கு கேக்குது. அது கூடிய சீக்கிரம் வரப்போகுதுடான்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனவங்களும் வேக வேகமா வந்த வழியிலேயே திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று அப்படியே பொறுமையா மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். அப்போ கன் சத்தம்லாம் கேட்கும். அப்படின்னா அந்த ஃபாதர் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கிறான். சரி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு அங்க கிடைக்கிற ஏதோ ஒரு வழியில ஏறி வந்தா நேரா ஒரு சர்ச்சோட ஹாலுக்கு வராங்க. அங்கதான் அந்த ஃபாதர் பையனும் அப்படியே கன்னை வச்சுட்டு பொறுமையா நின்னுகிட்டு இருக்கிறான். அவனை பார்த்தே கேமராமேன் பயந்துடுறாப்ல. அப்புறம் திடீர்னு அவன் ஃபயர் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த மான்ஸ்டர் இவங்களை தேடிட்டு அங்கேயே வந்துருச்சு. இப்படி உயிரை பணைய வச்சு வந்திருக்கோம், கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு நம்ம கேமராமேனும் ஒரு கேமரா எடுத்துட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஃபாதர் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிடுமா. உடனடியா எல்லாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக அந்த ஃபாதரையும் கூட்டிட்டு போகலாம் தான் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். இருந்தாலும் அவரு வரல. அதுக்கு பதிலாக அந்த முட்டையை எடுத்து காமிச்சிட்டு இது ரெண்டும் தான் கடைசி, கண்டிப்பா நான் அழிச்சே தீர்வேன்னு சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்ப அவரு கையில முட்டையை வச்சிருக்கங்காட்டி அந்த மான்ஸ்டர் டைரக்டா அவர்கிட்ட வருது. இவங்க 3 பேரும் எஸ்கேப் ஆகும்போது அந்த முட்டையோட சேர்த்து பாமையும் வெடிக்க வைக்க கம்ப்ளீட்டா அந்த பில்டிங் நாசமாகுதா. வெளியில வந்த 3 பேரும் தப்பிச்சுட்டாங்க. எப்படியோ நம்ம உயிர் பொழைச்சிட்டோம். இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு இந்த செஞ்சுரியை புரட்டி போடுற அளவுக்கான ஒரு அரிய வகை செய்தி நமக்கு கிடைச்சிருந்தும் அந்த கேமராவை உள்ளே விட்டுட்டு வந்துட்டோம். போய் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேமராமேன் ஃபீல் பண்ண பரவாயில்லடா பாத்துக்கலான்னு அந்த ரிப்போர்ட்டரை பொண்ணு ஆறுதல் படுத்த சும்மா ஜோக் பண்ண டேப் எடுத்துட்டு வந்துட்டுனே அப்படின்னு எடுத்து காட்டும் போது அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா தேங்க்யூ.